கொத்துக்கறியை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வடை செட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், கசகசா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் வத்தல், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோடவே கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொரியலில் உப்பு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். அப்புறம் அதோடவே நம்ம வதக்கி வச்சுருந்த மட்டனையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான சைஸில் பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பால்ஸையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா பால்ஸையும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மட்டன் கோலா உருண்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.